இந்த என்டையர் பட்ஜெட்டே ஒரு நெகட்டிவ் பட்ஜெட்டாக இருக்கு. எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு தப்பான செயல். ஏஷியாவிலேயே worst performing currency is rupee. 2014 இருந்து இதுவரைக்கும் 50% ரூபி வேல்யூ குறைஞ்சிருக்கு. 92 இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 92.26க்கு போயிடுச்சு. இந்த 92 ரூபீஸ் நீங்க குறைய 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 நம்மளுடைய பெட்ரோல் பில் ஏறிக்கிட்டே இருக்கு. அபிஜித் பானர்ஜி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மிஸ்ட்ரின்ற. வெளியில நீங்க சொல்றது ஒண்ணு, உள்ள நடக்கிறது வேற. எஜுகேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த பட்ஜெட்ல எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இது 50,000 கோடி, 14,07,000 ஸ்கூல்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 3,130 ரூபாய் செலவு பண்றாங்க. அதே தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 75,000 செலவு பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதே கொடுக்கறது இல்லை. ஓகே, நம்மளுடைய பாதையை கற்கள் போட்டு அதை மூட நினைக்கிறது ஒரு சரியான எக்கனாமிக் டெசிஷன் கிடையாது. 0.05% ஆஃப் தி பீப்புள் 70% ஆஃப் த எக்கானமியை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டா, மிடில் கிளாஸுக்காக இன்கமா, ஏழைகளுக்காக பட்ஜெட்டான்னு பார்த்தோம்னா அல்ட்ரா ரிச், மிக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போட்டப்பட்ட பட்ஜெட். கன்சம்ஷன் கெப்பாசிட்டி மக்களுக்கிட்ட இல்லாததுனால அதை உயர்த்துறதுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல இருக்குன்னா, Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. வணக்கம் சார். வணக்கங்க. மத்திய பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு அம்சங்களை சொல்லியிருக்காங்க, பல்வேறு தரப்பினர் வரவேற்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவங்க எப்பவும் போல எதிர்க்கிறாங்க. நிறைய சிக்கல்களுக்கு மத்தியில், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்க்கு மத்தியில், அமெரிக்கா நம்ம மேலே விதித்த அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், இப்படியான ஒரு ப்ரெஷருக்கு மத்தியில் தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸாக என்னென்ன விஷயங்களை பார்க்குறீங்க நீங்கள்? பாசிட்டிவாக பார்க்கும்போது ஒன்று, நம்மளுடைய டெஃபிஷிட் பட்ஜெட்டிங், டெஃபிஷிட் 4.3% வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது 4.4 இருந்தது போன வருஷம். அப்படின்னா நம்மளுடைய வரவை விட செலவு 104.3. ஓகே, 4 ரூபாய் 30 காசு, 100 ரூபாய் வரவு வந்ததுன்னா 4 ரூபாய் 30 காசு அதிகமாக செலவு பண்ணுறோம்னு புரிஞ்சிக்கலாம். இது இந்த டெஃபிஷிட் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங்ஸ், பெரிய பெரிய ஏஜென்சிஸ் எல்லாமே இது ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறதில்லைன்ற ஒரு இதில் வரும். அதே மாதிரி நம்பர் 2 40,000 கோடி இந்த ISM, இந்த சிப்ஸை நமக்கு ஒரு சிப்ஸ் நம்ம இந்தியாவில் எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. அது 40,000 கோடி ISM 2, இதுக்கு முன்னால் ISM 1 இருந்தது, இதுக்கு ISM 2க்கு 40,000 கோடி கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்காக. அது ஒரு பாயிண்டாக பார்க்குறேன் நான், பாசிட்டிவ் பாயிண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லையான்றது ஒரு வேற விஷயம். அட்லீஸ்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. இது இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இது. நம்பர் 3, 10,000 கோடி மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க MSMEஸ்க்கு. ஆனால் MSMEஸ்க்கு இந்த 10,000 கோடி பத்துமா பத்தாதான்றது அது ஒரு கொஸ்டின். அது எல்லாமே அடுத்த தடவை பார்க்கலாம். ஆனால் இதுதான் மேஜராக இந்த என்டையர் பட்ஜெட்டில் நம்ம பார்க்கக்கூடியது. அதே போல் இன்கம் டேக்ஸில் 12 லட்சத்துலேருந்து 12,75,000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சொல்பமான இன்க்ரீஸ் தான். அதனால் நிறைய இன்கம் டேக்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ இதுதான் நான் சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக பார்க்குறேன். ஓகே, சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அப்போ நெகட்டிவ்ஸ் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம்? இந்த என்டையர் பட்ஜெட்டே ஒரு நெகட்டிவ் பட்ஜெட்டாக இருக்குமா? ஏன் சார்? ஏன்னா இது பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டா, மிடில் கிளாஸுக்காக இன்கமா, ஏழைகளுக்காக பட்ஜெட்டான்னு பார்த்தோம்னா இது
அல்ட்ரா ரிச் மிக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போட்டப்பட்ட பட்ஜெட். இன்கம் டேக்ஸ் எல்லாமே கடந்த ஆண்டு சொல்லும்போது மிடில் கிளாஸுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம். இந்த முறை அதை ஓரளவுக்கு வேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே மிடில் கிளாஸுக்கான 75,000 ரூபாய் வேவ் பண்ணிட்டா இமீடியட்டா நம்ம கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுமா? இப்போ நம்மளுடைய ஜிஎஸ்டியை குறைச்சாங்க போன தீபாவளிக்கு. ஆனா குறைச்ச அப்பதான் சேல்ஸ் ஆயிருக்கு. அடுத்த 2 வருஷத்துல சேல்ஸ் மிக கணிசமாக குறைஞ்சிடுச்சு. அதனால ஜிஎஸ்டி இன்கமும் குறைஞ்சிடுச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? மக்களிடம் பணம் இல்லை, கன்சம்ஷன் கெப்பாசிட்டி மக்களுக்கிட்ட இல்லாததுனால அதை உயர்த்துறதுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல இருக்குன்னா பட்ஜெட்ல எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ நீங்க நல்லா கேட்டீங்க. இது ரிச்சஸ்ட் 10%. இது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸ்டிக்லிட்ஸ் அவர் நோபல் பிரைஸ் வின்னர், நம்பர் 2 பிகெட்டி, இவங்க 2 பேரும் வேர்ல்ட் கிளாஸ் எக்கானமிஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா மிக குரூஷியலான ஸ்டேஜில் இருக்கு இன்இக்வாலிட்டிஸ்ல. 10% ஆஃப் த பீப்புள் கிட்ட 58% ஆஃப் ஜிடிபி இருக்கு அப்படின்றாங்க. 0.05% ஆஃப் த பீப்புள் 70% ஆஃப் த எக்கானமியை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டு இந்த இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிறதுக்காக ஏதாவது இருக்குன்னா எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்டீங்க, இந்த growth ரேட் 7.4%, இன்ஃப்ளேஷன் 1.13, இது 2 கரெக்டா இருக்க முடியுமா என்று கேட்டீங்க. ரெண்டுமே கரெக்ட் இல்லைன்னு அரவிந்த் சுப்பிரமணியம் சார் சொல்லியிருக்கார். அரவிந்த் சுப்பிரமணியம் நம்ம இந்தியாவில் பொருளாதார ஆலோசகராக இருந்து அமெரிக்காவுக்கு போய் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் ஏன் சொல்றாருன்னா, நீங்க இது இன்ஃப்ளேட் பண்ணியிருக்கீங்க, 2.5% அதிகமாக இன்ஃப்ளேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆக்சுவல் growth 4% தான் அப்படின்னு சொல்றாரு. அருண்குமார் என்ற ஒரு டெல்லி ஜேஎன்யூல இருக்கிற ப்ரொஃபஸர், அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இன்னும் அதிகமாக போய் 1.5% தான் இருக்கு அப்படின்றார். இப்போ இந்த 1.5% எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா, இப்போ இந்தியாவில் டாலர் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரத்திலேயே உங்களுக்கு 6% குறைஞ்சிடுச்சு. 2014 இருந்து இது வரைக்கும் 50% ருப்பி வேல்யூ குறைஞ்சிருக்கு. 92, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 92.26க்கு போயிடுச்சு. இப்போ growth மிக நல்லா இருக்கு, 7.4, உலகத்திலேயே இல்லாத growth நம்ம கிட்ட இருக்குன்றோம். இன்ஃப்ளேஷன் growthோட சேர்த்து நிறைய இன்ஃப்ளேஷன் இருந்தால் அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். இது 1.1 தான் growth அப்படின்னு இன்ஃப்ளேஷனும் சொல்கிறோம். அப்போ 6.4, இது growthலேருந்து இன்ஃப்ளேஷன் 1.1 எடுத்துட்டோம்னா 6.4 வந்திருக்கணும். வந்திருந்தால் இந்த ருப்பி ஏன் மதிப்பிழக்கு சேர்க்கணும்? இந்த 92 ருபீஸ் நீங்கள் குறைய நம்மளுடைய பெட்ரோல் பில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே போல் கோல்டுக்கும் நம்ம நிறைய பணம் கொடுத்து தான் வாங்குறோம். நம்ம இந்தியாவில் கோல்டு கிடையாது. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த growth ஃபிகர்ஸை எந்த அளவுக்கு நம்பலான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியாயிடுச்சு. அபிஜித் பானர்ஜி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மிஸ்ட்ரி என்றார். மிஸ்ட்ரி என்றால் புரியாத புதிராக இருக்கு இந்தியன் கவர்மெண்ட். இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது புரியாத புதிரா இருக்கு. வெளியில நீங்க சொல்றது ஒண்ணு, உள்ள நடக்கிறது வேற. அதனால டிரான்ஸ்பரன்சி கிடையாது உங்ககிட்ட. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 2 விதத்துல நம்ம கிட்ட இருந்து பணம் எடுத்துக்கிறாங்க. ஒன்று, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதில்லை, இருந்தவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னா, சரி நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு அதில் ப்ராஃபிட் பண்ணலான்னு நினைக்கிறவங்க அவங்களும் எடுத்துகிட்டு போயிடறாங்க. இவங்க 2 பேரும் ஃபாரினர்ஸும் நம்மளை நம்புறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க பணம் போட்டிருப்பாங்க நம்பியிருந்தால். ஆனால் இந்தியன் கார்பரேட்ஸ் பணம் போடுதானா அவங்களும் போடுறதில்ல. இப்போ இந்தியன் கார்பரேட்ஸும் பணம் போடுறது இல்லைன்னா
நம்மளை நாமே பிலீவ் பண்ணாத போது ஃபாரின்லேருந்து வந்தவங்க எப்படி பிலீவ் பண்ணுவாங்க? பிலீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே இதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு சி கிரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐஎம்எஃப்ல சி கிரேட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய டேட்டா எல்லாமே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ப்ராப்ளம் வந்து கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பேசிக்காக நீங்கள் வந்து 2012 பேஸ் பண்ணி இப்போ ப்ரைஸஸ் இந்த மாதிரி இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரின்னு இருக்குது. 2012 நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸே பண்ணுறது இல்லை. ஆமாம், இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம 2012 பேஸ் பண்ணி அதை 100 வச்சுக்கிட்டு இதில் அப்படியே கொண்டு வரோம். 2020 நம்ம வச்சோம்னா நம்மளுடைய அனாலிசிஸு 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போனா இன்ஃப்ளேஷன் ரேட்டு 4% இருக்குது. இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு நீங்களே பார்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இல்லாமலையா இருக்குது, விலைவாசி உயராமலே இருக்குது, உயர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விலைவாசி உயரவில்லை, 1.1 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல மக்களுக்கு பர்செப்ஷன், இதெல்லாமே பர்செப்ஷன் தான். இது சொன்ன உடனே மார்க்கெட் சென்டிமெண்ட், மார்க்கெட் என்னாச்சு, 400 புள்ளிகள் விழுந்தது. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் ஒரு பரோமீட்டர். அதுதான், அதை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். மக்கள் இந்த பிஸ்னஸ் ஹவுசஸ் எல்லாமே இதை நம்புறாங்களா இல்லையானா அவங்க நம்பிக்கை தன்மை வரலை. ஓகே ஓகே. வெளிநாடுகள்ல இருந்து இங்க முதலீடுகள் அதிகமா வரணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய சதவீதத்தை வந்து குறைச்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு பரஸ்பர விதியை இந்தியா மேல விதிச்சிருக்காங்க. அதனால இந்தியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. லெதர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கான ஒரு பட்ஜெட்டா இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த பட்ஜெட் என்ன சொல்லுதுன்னா, ஆமா அது மேல எல்லாம் எங்க மேல எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனா அது எல்லாமே நாங்க அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி வெளியில் வந்துட்டோம்னா நமக்கு ஏன் இந்த நிலைமை? ஓகே, வெளியில் வரலன்றது தான். இது ஒரு சூசகமாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல. இது எல்லாமே இருக்குது. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கிரைசிஸ் கூட நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரிண்ட்ல போட்டிருக்காங்க. எக்கனாமிக் சர்வேல என்ன மாதிரியான கிரைசிஸ்? எக்கனாமிக் கிரைசிஸ்னா இந்த டிமாண்ட் ரெசிஷன் வருமா? ரெசிஷன்ன்றது நெகட்டிவ் growth ஃபார் கண்டினியூஸ்லி ஃபார் 2 quarters. 2-3 மாசத்துல கண்டினியூஸாக நெகட்டிவ் growth வந்தால் நம்ம டிமாண்ட் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிமாண்ட் குறைஞ்சதுன்னா நம்மளுடைய எக்கானமி ரொம்ப மிக மிக ஆழமான டீப் ரெசிஷனில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஸ்மால் இன்ஃப்ளேஷன் இருந்து க்ரோ ஆகிறது பெட்டரு. இன்ஃப்ளேஷனே இல்லாமல் நெகட்டிவில் இதை கைவிட்டு போயிட்டு இருக்கும்போது, டிமாண்ட் கம்மியாகும்போது அது ஒரு கிரைசிஸாக மாறும். ஓகே, அந்த கிரைசிஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல. இப்போ ருபி வேல்யூ கண்டினியூஸாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ருபி வேல்யூ 6% குறைஞ்சிருக்கு எல்லா கரன்சியோடையும் சேர்த்து. ஏஷியாவிலேயே வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி இஸ் ருபி. இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த இதில் நம்ம போயிட்டு எல்லார்கிட்டையும் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம், எங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறிகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? புரியுது. ஸோ இந்த பட்ஜெட்டை நம்ம ஓவரால் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இல்லை சார். ஏன்னா இப்போ 2024 ஆட்சிக்கு வந்த உடனேயே கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு உதவிய பீகாருக்கும் சரி ஆந்திராவுக்கும் சரி அதிக நிதிகள் கொடுத்தாங்க. அதற்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 2025 பட்ஜெட்டில் பீகார் எலெக்ஷனை ஒட்டி பீகார் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி பார்த்தா 2026 இருக்கோம். நம்ம பட்ஜெட்டும் தாக்கல் செய்துட்டாங்க. 26 எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் நிறைய இருக்குது. கேரளா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. இதை சார்ந்த விஷயங்கள் என்ன செய்தாங்க தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு தப்பான செயல். இது எக்கனாமிக் கடந்த ஆண்டு பண்றது தப்பு பண்ணோம் சொல்லி திருப்பி தப்பு பண்றதே ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதே கொடுக்கறது இல்லை. ஓகே, எஜுகேஷனுக்கு கொடுக்கல 2000 கோடி. நம்மளுடைய பேரிடை வந்த பிறகு அதுக்கும் பணம் கொடுக்கல. ரயில்வே துறைக்கு 5,40,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க.
அது வந்து எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்னு தெரியல. எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன் இருக்கிற 5 ஸ்டேட்லேயும் ஏதோ ஒன்று அஸ்ஸாமுக்கு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு எந்த விதமான இதுவும் தரவில்லை. ஆனால் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 11.1% growth காட்டிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு வேண்டிய தடக்கற்களை அகற்ற வேண்டிய இடத்தில் நம்மளுடைய பாதையை வந்து கற்கள் போட்டு அதை மூட நினைக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு எக்கனாமிக் டெசிஷன் கிடையாது. ஓகே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரல அப்படிங்கறத இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதையே தான் இப்ப நீங்களும் சுட்டி காட்டுறீங்க. ஆனா நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு 1,40,000 கோடி நிதி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னாங்கம்மா, இந்த கவர்மெண்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்த பிறகு செஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. நீங்க டெஃபினட்டா அது பார்க்கலாம். இது நிறைய பேர் பார்க்கறது இல்லை. செஸ் பேஸ்ட் பட்ஜெட்ன்றது என்னன்னா, இந்த பட்ஜெட்ல செஸ் விதிக்கிறாங்க. இந்த செஸ் 18% விதிக்கிறாங்க. இப்போ நீங்க ஜிஎஸ்டி எல்லாமே நீங்க நம்மளுடைய இவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் செஸ்ஸாக எடுத்தால் அது பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பணத்தையே வாங்கி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி மாற்றி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? செஸ்ன்னு வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லையே. இந்த 11 ஸ்கீம்ஸ் வந்து இந்த 6,000 கோடியில் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஸ்கீம் வந்து ஹெல்த் ஸ்கீம். இந்த ஹெல்த் ஸ்கீம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லி அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் ஆயுர்வேதிக் ஹோமியோபதி மெடிசன்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் ஆயுர்வேதிக் ஹோமியோபதி மெடிசன்ஸில் லிவர் டாக்டர் என்ற ஒரு நிறைய டாக்டர்ஸு இந்த கொடுக்குற மெடிசன் எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக சொல்கிறாங்க. நிறைய லிவர் பிரச்சனைகள் இந்த ட்ரக்ஸ்னால வருது. இப்போ நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனையே இந்தியாவில் பொல்யூஷன். இந்த பொல்யூஷனில் வரக்கூடிய லைஃப் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு 11 வருஷம் அவங்களுடைய லைஃப் குறையுது. இருக்க லைஃப் ஸ்பேன்ல இருந்து ஒரு 11 இயர்ஸ் குறையுது. அப்போனா 71 வயசு வரைக்கும் வாழ்ற மனிதன் 60 வயசுலேயே இறந்துடுறாரு. அவரே இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு 11 வயசு இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே பொல்யூஷன் அந்த அளவுக்கு குறைவு. நீங்க பார்க்கலாம், AQI லெவல்ஸ் 400 900 வரைக்கும் வந்திருக்கு. இந்த பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு அதுக்கு வரக்கூடிய விளைவுகள் வந்து கார்டியோ தொராசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கணுமா, இல்லைன்னா ஆயுஷ்மான் பாரத்ன்ற இதுக்கு கொடுக்கணுமா? அதே போல் இந்த இதில் எனக்கு புரியாத இது என்ன இருக்குன்னா, இந்தியாவில் இளைஞர்கள் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஃபுட்டு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றாங்க, அதனால் அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம டெஃபினட்டாக நம்ம வந்து இது மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. ஆனால் பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் என்ன இருக்குன்றது கொஞ்சம் ஒன்று இதில் சொல்லி இதில் திசை திருப்பலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா, இல்லைன்னா இது ரியலாகவே இது பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒருவேளை நாங்கள் அல்ட்ரா ஃபுட்டெல்லாம் சாப்பிடா விட்டாலும் பட்ஜெட் இம்ப்ரூவ் ஆகிடுமா, கோல்டு விலை குறைஞ்சிடுமா, இல்லைன்னா ருபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுமா? எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபோன் நிறைய பார்க்குறீங்க யங்ஸ்டர்ஸு 2 ஹவர்ஸில். ஒரு காலத்தில் ஒரு 3 நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய உபர் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, கார் வாங்குறது இல்லை, அதனால தான் எக்கானமி க்ரோ ஆகிறது இல்லை. இதில் என்ன அர்த்தம் இருக்குது? எனக்கு கார் தேவையில்லை, எப்போ கார் வாங்கணுமோ அப்போ கார் வாங்கிக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் வந்து அதுக்குன்னு கார் வாங்கி நான் எக்கானமி டெவலப் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அது பார்க்குறது. ஓகேனா எக்கானமி டெவலப்மெண்ட்னு வரும்போது இங்கே நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் மட்டுமே வந்து பார்த்தோம்னா 31.9 விழுக்காடு இருக்குது. அது இல்லாமல் ஜிஎஸ்டி 27.6%, கார்பரேட் டேக்ஸ் வந்து 25.3% இருக்குது. இதை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அரசுக்கு வரக்கூடிய அந்த இன்கம் அப்படிங்கிறதே நம்ம கட்டக்கூடிய வரியிலிருந்து தான் அதிகமாக போய் சேருதோ. அப்போ நம்மளுடைய பங்கு தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? எப்படி சார் இது? நீங்கள்
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொன்னீங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் எவ்வளோங்கம்மா சொன்னீங்க? 31.9 31.9 ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோங்கம்மா? 27.6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 58%. ஓகே. 58% மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க. ம். அது மக்கள் தானே கட்டுறாங்க. ஓகே. ட்ரூ. ஆமாம். மக்கள் கரெக்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக எல்லாம் ஒரு போரஸ்ட் மேன் கூட 35% டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ம். இவ்வளோ ஹை டேக்ஸ் பே பண்ணி பெட்ரோலியம் எல்லாத்திலும் மேலும் டேக்ஸும் பே பண்ணி நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட் என்ன? அதுதான் கேள்வியாக கேட்குறாங்க நிறைய இடத்துல. ஓகே. ஓகே. கார்ப்பரேட்டுகளுக்கு 30%-இருந்து 22% கொடுத்துருக்கோம். ம். இப்போ 22% கம்மி பண்ணதுனால நம்ம என்ன சொன்னோம், அந்த டேக்ஸ் பணத்தை எல்லாமே நீங்கள் வந்து ஆர்என்டிக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுங்க, நீங்கள் புதுசாக ஃபேக்ட்ரிஸ் தொடங்குங்க அப்படின்னா யாருமே தொடங்கலை. ம். அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது நிறைய. எப்போவுமே கார்ப்பரேட்டுகளுக்கு இல்லைன்னா எந்த கம்பெனிக்குமே நிறைய ப்ராஃபிட் வருதுன்னா வாங்கிக்குவாங்க. உலகத்தில் 50 வருஷமாக ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எந்த கார்ப்பரேட்டும் டேக்ஸ் கட்ஸ் பண்ணதுனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணதில்லை. ம். ஆனால் அது டேக்ஸ் கட் பண்ணி அவங்களுக்கு மிக அதிகமாக ப்ராஃபிட்டை நம்ம வாரி வழங்கி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாத நமக்கு பார்க்கும்போது 25% தான் அவங்கக்கிட்டேருந்து டேக்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ம். அப்போ பார்த்தீங்கன்னா தனி மனிதர் இன்கம் டேக்ஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது, ஜிஎஸ்டி தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. மக்களிடம் வரி வாங்கி மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல நிறைய கொஷின்ஸ் வருது. ஓகே. அப்படி திருப்பி கொடுக்கறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு தான் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்களா? இல்லை, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தொடர்ந்து சண்டை ஆளாத போடுறது, மாநிலங்கள், அல்லாத மாநிலங்கள் டெஃபினட்டாக சண்டை போட்டு தான் செய்யும். தமிழ்நாடு, கேரளா, எங்கே எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள் இருக்கிற பிளேசஸில் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கிற மக்கள் வந்து அவங்க வந்து வேற விதமான சிந்தனைகளை போகாமல் எக்கானமியே ஃபோக்கஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுனால அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஸ்டடி பண்ணும்போது இங்கே லாரி தொழிலாளர்கள், அவங்களுக்கு லாரி உரிமையாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 ஆகுது எங்களுக்கு 4 டயரும் மாற்றுறதுக்கு, நீங்கள் 10% வரி ஜிஎஸ்டி குறைச்சிங்க, ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்கு வரும்போது 10%னா 5,000 குறைஞ்சிருக்கும், ஆனால் 2,200 தான் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அது வரல. அப்பளம் இருக்கு இல்லையா, அப்பளம் என்றது 1,200 கோடி பிஸ்னஸ் தமிழ்நாட்டில். ஓகே. அதுக்கு உருது டாலர்னு சொல்லுவாங்க, உளுந்தம் பருப்பு இல்லையா, அது நம்ம இந்தியாவில் கிடையாது. ஏன்னா நிறைய ஃபார்மர்ஸ் அது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாமே பிரேசில்லேருந்து மயன்மார்லேருந்து அடுத்த இடத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது வாங்கிறது எல்லாமே ஒரே ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரே ஒரு கம்பெனியை நம்ம ஆதரிக்கிறதுனால இந்த ஃபார்மர்ஸுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கறதில்ல. இதுலேருந்தே புரியலையா உங்களுக்கு, இது மக்களை சார்ந்ததா இல்லைன்னா அல்ட்ரா ரிச் பீப்புள் ஒரு 4-5 பேருக்காக சார்ந்த பிஸ்னஸ் பட்ஜெட்டான்றது இது ஒரு அறிகுறியாக இருக்குது. ஓகே. இப்போ நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து எஜுகேஷன் அண்ட் மெடிசன். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க எஜுகேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் எஜுகேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்துடும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்னுடைய எம்ப்ளாய்மெண்ட், யூத் எம்ப்ளாய்மெண்ட்னுடைய விஷயம், அதுக்கான பட்ஜெட் இல்லை. எஜுகேஷன் பட்ஜெட் வந்து 0.3% தாங்கம்மா. ஓகே. 2.5% ஜிடிபியில் இருக்கணும். இப்போ இருக்கிறதுல 50,000 கோடி தான் ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இது 50,000 கோடி 14,07,000 ஸ்கூல்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸை எல்லாமே டிவைட் பண்ணோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 3,130 ரூபா செலவு பண்ணுறாங்க. அதே தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 75,000 செலவு பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாக எடுத்து +2 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோம்னா 75,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து 3,130 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்? ஏஐ வருகிறது, எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 2.5 இருக்கணும்னு சொன்னாங்க.
2.5 இல்லை. ஆனால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற சில லாங்குவேஜை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்கீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 2.5 ஜிடிபி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏன் கொடுக்கல? நீங்கள் அது கொடுத்துருந்தா ப்ராபபிளி இங்கே கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு சின்ன காரணத்தை காட்டி தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது. ஆனால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கரெக்டாக 2.5% நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறத ஏன் அதை ஃபாலோ பண்ணலை? இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. எஜுகேஷன், ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே என்ன விதமான ஜாப்ஸ் வருது? எல்லாமே கிக் எம்ப்ளாயீஸ் ஜாப்ஸ். கிக் எம்ப்ளாயீஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 250 கிலோமீட்டர் டு 450 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க இன் ஆர்டர் டு ஏர்ன் பெர் மந்த் எ சேலரி ஆஃப் 15,000 to 20,000. யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு 250 450 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணாங்கன்னா அவருடைய ஹெல்த் 5 வருஷத்தில் எப்படி இருக்கும்? 10 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுக்கணும்னா எத்தனை டிராஃபிக் இதில் வயலேஷன்ஸ் பண்ணணும், எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்? இதில் பொரஸ்ட் ஆஃப் த பூரை படிக்கிற இளைஞர்களை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் தெம், நானே ஒரு ரிசர்ச் எடுத்திருக்கேன். 50% ஆஃப் இந்த டெலிவரியில் இருக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட்ஸ். அட்லீஸ்ட் 3% ஆர் டாக்டர்ஸ். காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாயங்காலம் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறாரு. இது நம்ம நாட்டுக்கு, அவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு உடம்பு சரியில்லாதவனுக்கு ட்ரீட் பண்ண வேண்டியதை விட்டுட்டு இந்த டெலிவரி வேலைக்கு பண்ணிட்டு இருக்கிறது நமக்கே மிக சங்கடமாக இருக்கிறது. இல்ல ஆக்சுவலி இது ஷாக்கிங்கா இருக்கு. டாக்டர்ஸ் டெலிவரி வேலை. ஆமாங்கம்மா, நீங்க எல்லாமே வேலை தான். பட் ஆனா அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் ரொம்ப மதிக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாமே வேலை தான், அது தப்பே கிடையாது. ஒரு டாக்டர் வந்து டெலிவரி ஒர்க் பண்றது. ஆனா அந்த வேலை பண்ணாம ஒருத்தருடைய உயிரை காப்பாத்தினாருன்னு நினைச்சிங்க, எது ரொம்ப முக்கியம்? அவர் படிப்பு கொடுத்து இவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணவர், இவர் வந்து வெறும் டெலிவரி பாயா பண்ணும்போது எந்த அளவுக்கு லாஸா வருது? தெலங்கானாவில் ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. மார்னிங் இன்ஜினியரிங் காலேஜில் டீச் பண்ணுறாங்க, மத்தியானம் எல்லாமே எம்இ, எம்டெக், பிஹெச்டி. இவங்க எல்லாருமே சாயங்காலம் ஆன உடனே வண்டி எடுத்து கிளம்புறாங்க. நீங்கள் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகி எஜுகேஷன் வந்து மிக இப்போ அமெரிக்காவில் 500 பில்லியன் பாதி ட்ரில்லியன் செலவு பண்ணுறாங்க ஏஐக்காக. இங்கே சைனாவில் இனிமேல் சொல்லவே தேவையில்லை, $100 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் $4.8 பில்லியன் தான் செலவு பண்ணுறோம் ஏஐக்காக. அதுவும் சரியான சமயத்துக்கு வரதில்லை. இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவில் விசிஷ்ட் பாரத் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப நல்லது. விசிஷ்ட் பாரத் பண்ணுறது ரொம்ப நல்லது. விக்ஷித் பாரத் அதனால விக்ஷித் பாரத் பண்ணுறோம். இது வந்து அப்படியே 2047 அது வரும்ன்றதுக்கு நான் 47 வரைக்கும் உயிரோடு இருக்கணுமே. இது அந்த பாதையிலே போயிட்டு இருக்குன்னா அதுக்கு பாதையே கிடையாது இவங்களுக்குன்னு அபிஜித் பானர்ஜி சொல்றாரு. யூ டோன்ட் ஹேவ் எ ரோட் மேப் அப்படின்ட்டு. பட் அட் த சேம் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டை நாங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை விமன் எம்பவர்மெண்ட் அதிகமாக்கணும், பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்க, அவங்க படிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே மாவட்டந்தோறும் ஒவ்வொரு ஹாஸ்டல் நாங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே சார்? அது ஒரு நல்ல ஸ்கீமுங்கம்மா. அதனுடைய எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக அது நல்ல ஸ்கீம். அதனுடைய முன்னோடி வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் 787 crores போட்டு ஒரு விமன் இது பண்ணாங்க. அதில் வந்து அது பண்ணும்போது பக்கத்துலேயே பெரிய ஃபின்டெக் கம்பெனியை கொண்டு வந்ததுனால நடக்கிற தூரத்துலேயே இருக்குது. அவங்க மோர் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால டோட்டலாக எஃபெக்டிவாக அந்த மாடல் நடந்திருக்கு. அதனால் இது பண்ணுறதுனால சேஃப்டி பிரச்சனைகள் இல்லை, ப்ளஸ்ஸு ஒர்க் ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. சைனாவில் அப்படி தான். சைனாவில் வந்து எல்லா ஃபேக்ட்ரி பக்கத்துலையுமே பெரிய மென் அண்ட் உமனுக்கு 2 பேருக்குமே செப்பரேட்டாக இருக்கும். அதனால எல்லாரும் போய் ஒர்க் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் அங்கே வந்து 9 to 9 காலையில் 9லேருந்து ராத்திரி 9 வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஏசி பண்ணிட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். இங்கே வந்து ஒர்க் பண்ண நடக்கிற ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ணதுனால தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே ஏசி, எல்லாமே நாலேஜ் ஒர்க்கு. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக பெட்டராக தான் இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல இருந்து ஓவராலா என்ன விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்க சார்? இந்த பட்ஜெட்ல இருந்து ஓவராலாக எந்த விஷயம் எடுத்துக்கலாம்னா, இதே நிலைமை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே. பணக்காரர்கள் ஆகிட்டு தான் இருப்பாங்க. பேங்கிங் செக்டார் ஒரு ரிஃபார்ம்ஸை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங் செக்டார் ரிஃபார்ம்ஸ்னா என்னன்னா, பேங்கிங் செக்டாரை 4 பேங்காக பண்ணிட்டாங்கன்னா 2020 இருந்து இனி வரைக்கும் 1 லட்சம் பேங்க் பிரான்ச்சஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. 1 லட்சம் பேங்க்ஸ். நம்ம இந்தியா வந்து ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி. இப்போ வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பஞ்சாப்ல இருக்கிற ஆண்டர்பிரனர் வேற விதமாக திங்க் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டர்பிரனர் வேற விதமாக இருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு பிரான்ச்சில் இருக்கிற ஒரு ஸ்மால் பிரான்ச் இருக்கிற இதில் அங்கே இருக்கிற மேனேஜருக்கு அந்த லோக்கல் நாலேஜ் தெரியும். இவங்களுக்கு பணம் கொடுத்தால் திரும்பி வருமா வராதான்னு தெரியும். அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான பேலன்ஸ் ஷீட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுத்துட்றோன்னு சொல்கிறது வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஓகே. அதனால ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பெரியவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, எம்என்சி இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த பேங்க்ஸை இந்த மாதிரி பண்ண பிறகு அதுவும் கையை விட்டு போயிடுறது. இப்போ எதை வைத்து இதை ஒரு மக்களுடைய தரம் உயரும் என்று எதிர்பார்க்க முடியும். ஓகே. ஒரு ரூரல்ல இருக்கிற ஒரு பர்சன் ஒரு மாசத்துக்கு 3,997 ரூபாய் 3,997 rupees தான் ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு மாசத்துக்கு. சிட்டியில் இருக்கிறவங்க 6,000 தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,500 பெர் இயர். இதுதான் சராசரி இந்தியரின் வாழ்க்கை. ஓகே. இதுல நம்ம எந்த அளவுக்கு இந்த இன்கம்மை டபுள் பண்றதுக்கு எந்த விதமான செயல்கள் இருக்கானா இல்லை. அதே போல அக்ரிகல்ச்சர் இருக்கிற பட்ஜெட்டும் இப்போ 3% ஆக்கிட்டாங்க. 3.84% அக்ரிகல்ச்சருக்கு வந்து 3% ஆக்கிட்டாங்க. இப்போ எகெயின் அடிமேல அடி விழுந்துட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 906 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் 71.9 வச்சுங்க, 72 ஸ்கீம்ஸ் பாதியிலே நிற்குது. 72%. ஓகே. கரெக்டாக கேட்டீங்க. 906 ஸ்கீம்ஸ்ல 72% நிறைவேற்றப்படாம இருக்கு. அது காரணம் என்னன்னா, ஒன்று பணம் இல்லாமல் நிறைவேற்றப்படுறது ஒன்று. நம்பர் 2, இப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்க்கு ஒரு 10,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதில் நிதியே ஒதுக்கவில்லை. பீகாருக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வேற பேர்ல கொடுக்குறாங்க. இது நமக்கு எலெக்ஷனுக்கு எது உதவாகுமோ அது கொடுக்கறது மாதிரி இல்லாமல் இது வந்து அது ஒன்று. ஒருவேளை கொடுத்தாலும் கைட்லைன்ஸ் இல்லை யாருக்கு போய் சேரணும்னு சொல்லி. இந்த ஸ்கில் இந்தியான்ற ஒரு ஸ்கீம் இருந்தது. அந்த ஸ்கில் இந்தியா நிறைய என்ஜிஓஸ் ஸ்மால் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு ஸ்கில் இந்தியா இருந்தது. எத்தனை பேருக்கு அவங்க ஸ்கில்லை கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் நில். யாருக்குமே போய் அங்கே சேர்றது, ஒரு நாள் அந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்து அவங்க போய் கொடுத்து பணம் வாங்கிக்கிறது, அடுத்த நாள் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிடுறது. அதனால சர்டிஃபிகேட் அந்த ஸ்கில் இந்தியா ஸ்கீம் சிஏஜியே சொல்லியிருக்காங்க இது போய் சேரலைன்னு சொல்லி. அப்போ அதுவும் போய் சேரலை. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னால் நிறைய இது ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லி. இப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ் பற்றி பேசுகிறதே இல்லை. ஸ்மார்ட் சிட்டிஸு இப்போ சிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எங்கே சிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ண போகிறீங்க? சிட்டிஸ் எல்லாம் இப்போ திருப்பிட்டு சிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். ஏன்னா சிட்டிஸ் தான் காம்படிஷனில் இருக்குது. இப்போ இதில் கிடையாது, நாடுகள் காம்படிஷன் கிடையாது. அது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காஸ்மோபாலிட்டனாக இருக்குது. எல்லாருமே வர சொன்னால் தமிழ்நாடு காஸ்மோபாலிட்டன் தான். இங்கே ஜெர்மன்ஸ் இருக்காங்க, ஜாப்பனீஸ் இருக்காங்க, கொரியன்ஸ் இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இந்த மாதிரி காஸ்மோபாலிட்டன் இருக்கிற ஸ்டேட்டை நம்ம வந்து உயர்த்தி காட்டணும். இப்போ அது பண்ணுறதில்ல. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸு டிஜிட்டல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம். டிஜிட்டல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அதுக்கு 78,000 ரூபாய் செஸ் ஃபீஸில் வாங்கியிருக்கோம். ஆனால் டிஜிட்டல் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சிகள் எடுத்திருக்காங்க? எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க?
அவுட்கம் பேஸ்ட் எவ்வளோ பேர் பயனளிச்சிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இந்த பட்ஜெட்ல கிடையாது. ஓகே. தமிழ்நாடு பார்த்தோம்னா இது வந்து அவுட்கம் பேஸ்ட், இதுதான் அவுட்கம், இதுதான் நடந்திருக்கு, இத்தனை பேர் உமன் எம்ப்ளாய் இருக்காங்க, இத்தனை பேர் போயிருக்காங்க, இத்தனை பேர் பஸ்ல போயிருக்காங்க, இத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஓவராலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த பட்ஜெட்லேருந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஸோ தேர்தல் வேற வரப்போகுது, இது எந்த மாதிரி எதிரொலிக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி சார். வணக்கங்கம்மா, தேங்க்யூ.